மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உழைப்பில் நாங்கள் எங்கள் அனைவருமே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காலையில் 3 அறிவிப்பு வெளியிட்டார்கள். உண்மையாகவே இந்த அவையில் தினந்தோறும் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தினந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து கொண்டிருக்கிறார். அவர் மனசில் ஒன்று தான் ஓணும். எங்ககிட்ட எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒன்று தான் அவர் எதிர்பார்க்கறது. அது கண்டிப்பாக என்னவென்று சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் மக்கள் பணத்தில் ₹1 கூட நீங்கள் தவறு எடுக்கக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்பது மட்டும்தான். நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கிறோம் எல்லோருமே, எங்களுடைய தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லோர் சார்பாகவும் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம் என்பதை இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்களை மீண்டும் வணங்கி என்னுடைய மானிய கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நீர்வளத்துறையின் மானிய கோரிக்கை எண் 40 கீழ் வருவாய் கணக்கில் ₹5,675,57,000 மூலதன கணக்கில் ₹4,247,622,24,000 மற்றும் கடன் கணக்கில் ₹1 கோடியே ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று